யாராக இருக்கலாம், நீ நல்லவனா கெட்டவனா யாராக இருந்தாலும் சரி, இன்னலில் கபரி நிறுத்தா, ஒரு நெருக்கம் என்பது மண்ணறைக்கும். யாரை வைத்தாலும் மண்ணறை நெருக்காமல் விடாது. அதிலிருந்து யாராவது ஒருவர் தப்பிப்பதாக இருந்தால் சஅத் இப்னு முஆத் தப்பித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார், சஅத் இப்னு முஆத் தப்பிக்கல. சஅத் இப்னு முஆதையே கபர் நெருக்கி இருக்கின்றது என்றால், நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் மண்ணறை நெருக்கும். மண்ணறை நெருக்காமல் விடாது. அந்த நெருக்கத்தினுடைய தன்மைகள் நல்லவர்கள் தீயவர்களை பொறுத்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் மண்ணறை நெருக்குமா என்றால் கண்டிப்பாக நெருக்கித்தான் விடும். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் உள்ள வைக்கப்படுறேன், மண்ணறை என்னை நெருக்கி விடுது. இரண்டாவதாக நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். பதில் சொன்னால் எனக்கு நரகத்தை காட்டுகின்றார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நரகம் என்றால் சாதாரணமாக இருக்காது. எந்த நரகம் எப்படிப்பட்ட வேதனை ஒரு மனிதனுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அடிப்படையில் காட்டும். யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மண்ணறையினுடைய ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் தெரியுமா? சாதாரணமாக இருக்காது. நல்லவர்கள் மண்ணறை வாழ்க்கைக்கு ஆசைப்படுவார்கள். தீயவர்கள் என்னை கொண்டு செல்லக்கூடாது என்று புலம்பி தள்ளுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்.